ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் டெய்லரிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ப்ளவுஸோட பேக் நெக் டிசைன் எப்படி நம்ம வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து இப்போ ட்ரெண்டிங்காக போகக்கூடிய ஸ்கேலப் டிசைனு. அதுக்கு வந்து நான் வந்து ப்ளவுஸில் லைனிங் கிளாத்தில் வந்து ப்ளவுஸோட உயரமும் அகலமும் மார்க் பண்ணி சுற்றளவு மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கேன்வாஸில் ஸ்கேலப் மாடல் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து அப்படியே நம்ம வந்து லைனிங் கிளாத்தில் அயர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். கழுத்தோட அளவுகள் வந்து கரெக்டாக லைனிங் கிளாத்தில் மார்க் பண்ணி நம்ம அப்படியே ஒரு லைன் போட்டு வச்சுருக்கோம். அந்த அளவுகள் மேலேயே கேன்வாஸை வச்சு அயர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி அயர்ன் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா அது வந்து நகர்ந்து வராது. கழுத்து வந்து கரெக்டாக நமக்கு வந்து தைக்கும்போது எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் கரெக்டாக வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து நான் அடுத்தடுத்து என்ன நான் வந்து தைக்கிறேங்கிறது உங்களுக்கு புரியும். அப்படியே நம்ம வந்து அயர்ன் பண்ணி எடுத்துக்கலாம் லைனிங் கிளாத்தில். இப்போல்லாம் நிறைய கஸ்டமர் வந்து இந்த மாதிரி ஸ்கேலப் டிசைன் தான் ஸ்டிச் பண்ணி கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், நம்ம அயர்ன் பண்ண கிளாத்தை அப்படியே நம்ம மெயின் கிளாத்தில் வச்சு அந்த ஸ்கேலப் டிசைன் மேலேயே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். அந்த கேன்வாஸில் நம்ம வந்து அயர்ன் பண்ணி எடுத்துருக்கோம் பாருங்கள், அந்த எட்ஜிலேயே நம்ம கரெக்டாக தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அந்த வளைவு தையல் போடும்போது கரெக்டாக அந்த வளைவுகளை கொண்டு வந்தால் தான் நம்ம திருப்பி விட்டு மேலே படிமான தையல் போடும்போது அந்த டிசைன் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால் இந்த மாதிரி தையல் போடும்போது கொஞ்சம் பொறுமையாக நீட்டாக தையல் போட்டு எடுத்துக்கணும். இந்த தையல் தொழிலை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வந்து நமக்கு வந்து அர்ஜெண்ட்டாக ப்ளவுஸ் வருது அப்படின்னா அதை தயங்காமல் வாங்கி நம்ம தைச்சி கொடுக்கணும். எந்த டைமில் கேட்டாலும் அர்ஜெண்ட்டாக நமக்கு வந்து இன்றைக்கி கொடுத்துட்டு நாளைக்கு வேணுங்கிறாங்க அப்படின்னாலும் நம்ம வந்து முடியாதுன்னு சொல்லாமல் நம்ம தைச்சி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக நிறைய கஸ்டமர் வந்து அவங்க வந்து இன்னொரு 4 பேர்கிட்ட சொல்லுவாங்க. அப்படிங்கும்போது நமக்கு ரெகுலராக நமக்கு வந்து கஸ்டமர் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால் எப்போவுமே அர்ஜென்ட் ப்ளவுஸ் வருது அப்படின்னா தயங்காமல் வாங்கி தைச்சி கொடுக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஸ்கேலப் மாடலில் ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டு எடுத்துட்டோம். இப்போ அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு கேப் விட்டுட்டு அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த வளைவுகள் கிட்ட கரெக்டாக கட் பண்ணி விட்டுட்டு அந்த வளைவு கார்னர் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல சிசர் கட் நம்ம கொடுத்துட்டு திருப்பினோம்னா சுருக்கம் இல்லாமல் நமக்கு நீட்டாக கிடைக்கும். துணி வந்து உள்ளே நிறையா விடாமல் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு அந்த வளைவுகள் மாதிரியே கட் பண்ணி விட்டுறணும். இப்போ பாருங்கள், அங்கங்கே நம்ம வந்து அந்த கார்னர்கிட்ட சிசர் கட் கொடுத்து எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம வந்து ஃபுல்லாக உள்ளே திருப்பி விடும்போது அந்த வளைவுகள் வந்து கரெக்டாக துணி வந்து சுருக்கம் இல்லாமல் நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நம்ம திருப்பி விட்டுட்டு அந்த எட்ஜில் ஓரத்துலேயே நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷனாக இருக்குது, அதனால் வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த ஸ்கேலப் டிசைனில் அந்த எட்ஜில் நம்ம சுற்றிலும் நம்ம தையல் போட்டுக்கலாம். எந்த டிசைனுமே எல்லா டிசைனுமே நம்ம வந்து தையல் கற்றுக்கும் போதே கற்றுக்க போகிறதில்ல. அதனால் தைக்க தான் நமக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆக ஆக தான் அனுபவங்கள் நிறையா வர வர நம்ம நிறைய டிசைன் கற்றுக்கலாம். ட்ரெண்டிங்கில் நமக்கு வந்து நிறைய டிசைன் வரும் இல்லையா, அதுக்காக நமக்கு தெரியாது இந்த டிசைன்லாம் நம்ம தைக்கவே இல்லை, எப்படி நம்ம வாங்கி தைக்க போகிறோம்னு யோசிக்காதீங்க. நீங்கள் வந்து டிசைன் வந்து புதுசாக டிசைன் கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேப்பர் கட்டிங் போடுங்க. பேப்பர் கட்டிங் போட்டுட்டு அதில் கரெக்டாக வந்தது அப்படின்னா நீங்கள் வந்து துணியில் கட் பண்ணுங்கள். டைரெக்டாக துணியில் கட் பண்ணி அது தப்பாயிருச்சுன்னா அது வந்து நம்ம கஸ்டமர்கிட்ட வந்து நம்ம வந்து எந்த எக்ஸ்கியூஸும் சொல்ல முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு பேப்பர் கட்டிங் போட்டுட்டு அது கரெக்டாக வருதான்னு பாருங்கள். அதில் நம்ம தப்பாக கட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து வேறு பேப்பரில் நம்ம கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம வந்து கிளாத்தில் நம்ம போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லையா. அது மாதிரி நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக முடியும் நம்மளால். இந்த டிசைன் தைக்கல, நம்மளால் தைக்க முடியாதுன்னு சொல்லி கஸ்டமர் அவாய்ட் பண்ணாதீங்க. கண்டிப்பாக எல்லா டிசைனுமே எல்லாருமே ஸ்டிச் பண்ணி கற்றுக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த ஓரத்தில் தையல் போட்டுட்டு பக்கத்தில் ஒரு மிதியடி அளவு தையல் போட்டு எடுத்துட்டேன். இப்போ நம்ம அந்த எட்ஜில் நம்ம போடுவோம் இல்லையா, ஷோல்ட்ரு ஆம்கோல் கீழே வந்து 1.5 இன்ச் அளவுக்கு மடித்து தைப்போம். அதையும் நம்ம மடித்து தைச்சிக்கலாம். இந்த மாதிரி மடித்து தைக்கும்போது சின்ன தையலாக வச்சு தைச்சிக்கோங்க. அந்த ஓரத்தில் எட்ஜு தையல் போடும்போது மட்டும் நம்ம வந்து பெரிய தையல் வச்சு நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். இந்த கஸ்டமர் வந்து கையிலேயும் ஸ்கேலப் டிசைன் கேட்டிருக்காங்க. அந்த கையில் ஸ்கேலப் டிசைன் தைக்கிறது வந்து நான் ஷார்ட்ஸாக கொடுத்துருக்கேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்லேயும் ரைட் சைடு ஸ்கேலப் டிசைன் கேட்டிருந்தாங்க, அதுவும் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து கீழே 1.5 இன்ச் அளவுக்கு மடித்து தைச்சிட்டோம். அடுத்தது 1/4 இன்ச் அகலத்தில் 4 இன்ச்சு உயரத்தில் நம்ம டாட் பிடிச்சிக்கலாம்.
2 சைடும் அதே மாதிரியே டாட் பிடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பேக் சைடு ஸ்கேலப் டிசைன் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க.